பெரிய விபத்துகள்லாம் நடந்துச்சு இந்த ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச விபத்து எத்தனையோ விபத்துகள் நடக்குது. நான் என்றைக்குமே சொல்லுவேன், ஆண்டவர் கிருபை இருந்தால் தான் நம்ம எங்கே போனாலும் பாதுகாக்கப்பட்டிருப்போம் என்று. அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஏன் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாங்க? அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ரொம்ப காலம் வாழ்கிற மாதிரி இந்த உலகத்தை நினச்சிட்டு இருக்கிறோம். சங்கீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுடைய வாழ்நாள் எவ்வளவாய் நிலையற்றது என்று உணரும்படி அறிகிற அறிவை போதித்தருளும் என்று அங்கே வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யாக்கோபு 4:14 பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமாங்க? அது ஒரு புகையை போல இருக்கிறதா. அதனால ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்லுவோம், செய்வோம் என்று நீங்கள் பேச வேண்டுமா? அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நிறைய ஊழியக்காரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீடியோஸ் அவங்க பேசி முடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இதை நாளைக்கு பண்ணலாம், கர்த்தருக்கு சித்தமானா இது நடக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, கண்டிப்பாக இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாதே. அல்லேலூயா. ஆமாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயம் பெற முடியும், உயிரோட இருக்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு உலகத்தில் லைஃப்பில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சாப்பாடு கிடைக்குது, ட்ரெஸ் இருக்குது, வீடு இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே உள்ள எல்லாத்தையும் தேடுறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பாருங்க, சாப்பாடு கிடைச்சாலே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைச்சுதான்